Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோல நம்ம பைத்தான்ல பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா பைத்தான்ல ரெடிலி அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நேம் இன்புட் அது கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் கொடுக்கும். அப்போ அந்த ப்ரோக்ராம் லாஜிக் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த நம்பர்ஸ் லிஸ்ட்டை லென்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டா கொடுக்குறேன், அதாவது ஆர்கியூமெண்டா கொடுக்குறேன். லென் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், இந்த லிஸ்ட்ல எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லிடும். அவுட்புட் வந்து 5ன்னு வரும். ஸோ இந்த லென்னு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு இனிஷியலா ஒரு வேரியபிள் எல் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணுவீங்க. அப்புறம் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வேல்யூ ரீச் பண்றப்போ ஒரு கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. அந்த கவுண்டரை கடைசியா பிரிண்ட் பண்ணுவீங்க. சரியா? அத மாதிரி சம்ன்ற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்பரை இன்புட்டா கொடுத்தா எல்லா வேல்யூஸும் அதுவே ஆட் பண்ணி சொல்லிடும். இதுல இந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ்ல எது மினிமம் வேல்யூன்னு இமீடியட்டா சொல்லிடும். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸ் பாத்தீங்கன்னா 42ன்னு சொல்லிடும். இன்னும் நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் பிரிண்ட் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தான், இன்புட் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தான், ரேஞ்ச் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் நான் இப்போ சொல்ல போறேன், மேப். இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டே இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கலாம். செகண்ட் ஆர்குமெண்ட் ஒரு கலெக்ஷன் கொடுக்கலாம். இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ என்கிட்ட 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு என்னன்ற லிஸ்ட்ல. இந்த ஸ்ட்ரிங்ஸ் நான் என்ன பண்ண போறேன், இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும், மொத்தமா int ஆஃப் n போட முடியாது. இன்ட்ன்ற டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன் என்ன இன்புட்டா கொடுத்தோம், அதாவது என்னன்றது ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட், அதுல 3 ஸ்ட்ரிங் இருக்கு. டைரக்டா 3 ஸ்ட்ரிங்கையும் ஒரே டைம்ல என்னால இன்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும், இதை தனியா ஸ்ட்ரிங்கை தான் இன்டா கன்வெர்ட் பண்ண முடியும், மொத்த லிஸ்ட்டை இன்டா கன்வெர்ட் பண்ணணும். இதை தனியா பண்ணணும், இன்டா கன்வெர்ட் பண்ணணும். இதை தனியா இன்டா கன்வெர்ட் பண்ணணும். இதை தனியா இன்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 3 டைம் ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றையும் கன்வெர்ட் பண்ணி புதுசா ஒரு லிஸ்ட்ல வேணா பண்ணலாம். அதை தான் நான் இங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்கேன். நம்பர் இன் எஸ்டிஆர் ஃபார்ம், ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல இந்த 3 வேல்யூஸ் இருக்கு. புதுசா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன், அது ஒரு எம்டி லிஸ்ட். அந்த எம்டி லிஸ்ட்ல இந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா மாத்தி ஸ்டோர் பண்ண போறேன். ஃபார் ஐ இன் என், என்னன்னா என்ன, இந்த ஸ்ட்ரிங் இருக்கிற லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐல 10ன்ற ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகும். இந்த 10ன்ற ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி அது நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட் மெத்தட்ஸ்ல அப்பெண்ட்ன்ற மெத்தட் ஒன்று இருக்கு. லிஸ்ட்டை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தெரியலன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணும், இந்த 10ன்ற இன்டீஜரை நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கும். இப்போ நியூ லிஸ்ட்ல எனக்கு 10ன்னு ஒரு இன்டீஜர் வந்துடும். அடுத்த ஐட்ரேஷன்ல 13ன்ற ஸ்ட்ரிங்கு இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆகும், 13 இன்டீஜரா வந்துடும். அடுத்த ஐட்ரேஷன்ல 15ன்ற ஸ்ட்ரிங்கு இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆயிடும். ஃபைனலா நியூ லிஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 3 இன்டிஜர்ஸ் இருக்கும். ஓல்ட் லிஸ்ட்ல 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இந்த இன்டிஜரை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்மளா லாஜிக் எழுதி உள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிப்போம். இந்த ப்ராசஸுக்கு மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, அதே எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு, இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் ஏற்கனவே இருக்கிற அதே 2 லைன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இங்க நியூ லிஸ்ட் ஈக்குவல் டு, இதை மட்டும் பாருங்க. இப்போ இந்த செலக்ஷன் ரீஜனை மட்டும், இந்த பார்ட் மட்டும் பாருங்க. மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்கேன். அடுத்து கலெக்ஷன் அங்க என்ன கொடுத்துருக்கேன். அப்ப என்ல என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு 3 ஸ்ட்ரிங் இருக்கு இந்த என்ல. அதாவது 10ன்ற ஸ்ட்ரிங்கு, அடுத்து 13ன்ற ஸ்ட்ரிங்கு, அடுத்து 15ன்ற ஸ்ட்ரிங்கு இருக்கு. இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இன்ட்ட
ஒவ்வொரு வேல்யூக்கும் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் ஒரு மேப் ஆப்ஜெக்டா இருக்கும். ஆனா எனக்கு என்ன ஆப்ஜெக்டா வேணும் அப்படின்னா லிஸ்ட் ஆப்ஜெக்டா வேணும். அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேப் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டு ஈச் வேல்யூ ஆஃப் n. nல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இன்டிஜர் ஃபங்க்ஷனை மேப் பண்றேன். மேப் பண்ணி கிடைக்கிற மேப் ஆப்ஜெக்டை லிஸ்டா கன்வெர்ட் பண்றேன். அந்த லிஸ்ட்டை நியூ லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றேன். பாருங்க ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு. இங்க 3 லைன் எழுதிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு லாஜிக்கு ஃபார் லூப் தேவைப்படுது. இங்க ஃபார் லூப்பே இல்லாம நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா லாஸ்ட் லைன் அதே தான், நியூ n. பாருங்க இப்போ ப்ரோக்ராம் இதே அவுட்புட் தான் 2 ப்ரோக்ராமுக்கு வருது. ஸோ மேப் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இந்த வீடியோல இன்னொரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் பேரு ஃபில்டர். இது மேப் மாதிரியே தான் இந்த ஃபங்க்ஷனை கலெக்ஷன்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் அப்ளை பண்ணும். பட் ரிசல்ட் மட்டும் இந்த கலெக்ஷனை அப்ளை பண்றப்போ எந்தெந்த வேல்யூஸ்க்கெல்லாம் ட்ரூ வருதோ ட்ரூ வர்றதை மட்டும் எனக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ஜெக்டா கிடைக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஜெக்டை நம்ம வேற டேட்டா டைப்புக்கு நீங்க மாத்திக்கலாம், லிஸ்டா கூட மாத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறேன்னா, டாஸ்க் என்னன்னா, என்கிட்ட ஒரு லிஸ்ட் எல் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிறது இன்டீஜர். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல இருக்க லெட்டர்ஸ். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அது இன்டீஜர். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அது லெட்டர்ஸ் தான். சரியா? இப்போ எனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல இருந்து ஒன்லி நியூமரிக்கல் ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுக்கணும், புது லிஸ்ட்ல போடணும். அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, புதுசா ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அந்த எம்டி லிஸ்டுக்குள்ள ஒவ்வொரு நியூமரிக்கல் ஸ்ட்ரிங்ஸை மட்டும் ஆட் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னா, ஃபார் லூப்ல இருக்கிற எல்லா வேல்யூ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஐயோட வேல்யூ 101 ஸ்ட்ரிங், இது நியூமரிக் வேல்யூ. சரியா? ஸோ இந்த ஐ வந்து நியூமரிக்கான்னு செக் பண்றேன். ஆமா நியூமரிக் தான். நியூமரிக்கா இருந்தா அதை நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்றேன். அப்போ அடுத்த ஐட்ரேஷன்ல தேவ்னு இருக்கும். இந்த தேவ் வந்து நியூமரிக் நியூமரிக் என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆகாது. அடுத்து 35 ஸ்ட்ரிங் இஸ் நியூமரிக் பார்த்தோம்னா அது என்னது? ட்ரூ. அப்போ ட்ரூவா இருக்கிறப்போ அது என்ன ஆகும்? நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆயிக்கும். அடுத்து மதுரைன்றது ஃபால்ஸ், அதனால அப்பெண்ட் ஆகாது. இப்போ ஃபைனலா நியூ லிஸ்ட்ல என்ன இருக்கும்? 101 ஸ்ட்ரிங், 35 ஸ்ட்ரிங் மட்டும் இருக்கும். ஸோ இதனோட அவுட்புட் பார்க்கலாமா? ஃபைனா இதே ப்ராசஸை நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை இதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் பண்ணிருக்க ரீஜனை மட்டும். ஃபங்க்ஷன் பேரு ஃபில்டர். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்ட்ரிங் டாட் இஸ் நியூமரிக். இதே தான் இந்த மேல கொடுத்துருக்க இந்த இஸ் நியூமரிக் இருக்குல்ல, ஐ அப்படின்னு கொடுத்துருக்கிறது பதிலா எஸ்டிஆர்ன்ற கீவேர்டை யூஸ் பண்றேன். ஸ்ட்ரிங் டாட் இஸ் நியூமரிக் கமா கலெக்ஷன் எல். எல்ன்றது என்னது? இந்த கலெக்ஷன். ஓகே, இப்போ இந்த ஃபில்டர் என்ன பண்ண போகுது? இந்த ஃபங்க்ஷனை ஒவ்வொரு வேல்யூவோட கலெக்ஷன் இருக்க ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் இஸ் நியூமரிக் ஆஃப் 101 பார்க்கும். அது ட்ரூவா இருக்கிறதுனால அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நியூ லிஸ்ட்ல போடும். அடுத்த வேல்யூ என்னது? தேவ். அது ஃபால்ஸா இருக்கும், அதனால ஃபில்டர் ஆகாது. அடுத்தது 35, அது நியூமரிக்கா இருக்கிறதுனால அது நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆகும். அடுத்து மதுரை, அது நியூமரிக்கா இல்லாதனால ஃபால்ஸ் அப்படின்றதுனால நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆகாது. இந்த ஃபில்டர் ஆப்ஜெக்ட் நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்றேன். ஸோ இங்க ஒரு 4 லைன்ஸ் கூட ஷார்ட்டா ஒரே லைன்ல எழுதி முடிச்சிருக்கோம். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனோட பவர் என்ன அப்படின்னா, ஃபார் லூப்பே ஸ்கிப் பண்றோம். அப்போ ஃபாஸ்டா இருக்கும். நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் கம்மியாகும். நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இல்லை, ஒரு லைன் தான். ஸோ இங்க 4 வேல்யூ இருக்கிறதுனால 4 ஐட்ரேஷன் ஆகும். 40 வேல்யூ இருந்துச்சுன்னா 40 டைம் ஐட்ரேட் ஆகும். 400 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 400 டைம் ஐட்ரேட் ஆகும். இங்க அப்படி கிடையாது, ஒரே லைன் ஆஃப் கோடு தான். ஸோ அதனால இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். மேப் ஃபங்க்ஷனுக்கு ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேப் ஃபங்க்ஷன் எல்லா வேல்யூஸ்க்கும் அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை
உங்களுக்கு அப்படியே எல்லா வேல்யூஸுமே மேப் பண்ணி கொடுக்கும். ஆனால் இங்கே மேப் மாதிரியே தான். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறப்ப எதெல்லாம் ட்ரூவோ அது மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷனாக மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த ஃபில்டரில். ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு என்ன ரிட்டர்ன் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், பட் எதை ரிட்டர்ன் பண்ணாலும் அது ட்ரூ தான் எடுத்துக்கும். அதாவது 0 நல்ல தவிர வேற எந்த ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்தாலும் அது ட்ரூ தான் பைத்தான்ல. இப்போ நம்ம இன்னொரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஜிப் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஒரே கான்செப்டை 2 மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கேன். ஒன்னு ஜிப் அப்படின்ற ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, இன்னொன்னு ஜிப்பை யூஸ் பண்ணாம. இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, என்கிட்ட 3 லிஸ்ட் இருக்கு. அந்த 3 லிஸ்ட்ல எல்லா லிஸ்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூஸை மட்டும் ஒரு டப்புலா கிரியேட் பண்ண போறேன். அதை ஒரு லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2வது வேல்யூ ஃபுல்லா ஒரு லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 3வது வேல்யூ ஃபுல்லா ஒரு லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். இது அவுட்புட் பாருங்க, உங்களுக்கு புரியும். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி. அடுத்த ஐட்டம் எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி. அடுத்த ஐட்டம் எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி. இதெல்லாம் எம்ப்னு ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ரேஞ்ச் ஆஃப் 3. எதனாலனா என்கிட்ட 3 வேல்யூஸ் இருக்கு ஒவ்வொரு லிஸ்ட்லயும். ஸோ இனிஷியலா ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 0. ரேஞ்ச் ஆஃப் 3னா ரேஞ்ச் ஆஃப் 0, 1, 2 3 வேல்யூ. ஐயோட வேல்யூ 0 இருக்கிறப்போ NO ஆஃப் 0 101. அடுத்து N ஆஃப் 0 தேவ். அடுத்து S ஆஃப் 0 90,000. இதே மாதிரி அடுத்த ஐட்ரேஷன் வர்றப்போ ஐயோட வேல்யூ 1. அப்போ இதெல்லாம் 1 மாறிடும். N ஆஃப் 1 102. அடுத்து N ஆஃப் 1 கீர்த்தி. அடுத்து N ஆஃப் S ஆஃப் 1 வந்து 1 lakh. அடுத்த டப்புள். இந்த டப்புள் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, எம்ப்ன்ற எம்டி லிஸ்ட்ல அப்பெண்ட்மெண்ட்டே வரும். அப்போ எனக்கு கடைசியா எம்ப்ல 3 டப்புள் இருக்கும். ஸோ இதே இது ஒவ்வொரு லிஸ்ட்லயும் 5 வேல்யூ இருந்துச்சுன்னா ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுக்கணும். அப்போ லென் ஆஃப் N1 கொடுத்தோம்னா டைனமிக்கா இருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்கோன்னு பாருங்க. இந்த 3 லைனுக்கு பதிலாக ஒரே லைன். இப்போ ஜிப் மட்டும் பாருங்க. ஜிப் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸை மேப் பண்ணிக்கும். அதை நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி போட்டுறேன். அவ்வளவுதான். ஸோ ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ்னா NO ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், செகண்ட் ஆர்குமெண்ட் N கொடுத்துருக்கேன், அதாவது நேம், தேர்ட் ஆர்குமெண்ட் S கொடுத்துருக்கேன், அதாவது சேலரி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா அது ஒவ்வொரு வேல்யூவா ஜிப் பண்ணிடும். இந்த வேல்யூஸை ஜிப் பண்ணி அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி எம்ப்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதனோட அவுட்புட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். எஸ், அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.